நன்றி. நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது சனி பெயர்ச்சிக்கு ஆன ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள். சனி பகவான் மார்ச் மாதம் 2025 மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்த ஒரு விஷயம். இவர் பார்த்தீங்கன்னா 29/3/2025 ஜூன் மாதம் 2027 வரை மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அப்படி சஞ்சாரம் பெறும் சனி பகவான் மேச ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார்னு பார்த்துட்டோம். ரிஷப ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசின்னு மட்டும் எடுக்காதீங்க, ரிஷப லக்னக்காரர்களுக்கும் சேர்த்தே எடுங்க. ஸோ இந்த சனி பகவான் மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரு. இவர் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறதுனால, சுக்கிர பகவானோட வீடை பார்க்கறதுனால இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதுவிதமான சிந்தனைகளை கொடுப்பாரு. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கும் அனுபவ அறிவை கொடுப்பாரு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க புது செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. அப்போ அவங்க ஈடுபடுற அந்த செயல்கள் மூலம் என்னென்ன நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனுபவ ரீதியாக உணரணும். அப்படிங்கிறதுக்காக சில தடை தாமதங்களையும் அவர் அங்கே கொடுப்பாரு. ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் அவர் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இவரோட 7ஆம் பார்வை ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்துல விடும்போது, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குதூகலமான ஒரு இடம். காதலும் அந்த இடம்தான், அதே மாதிரி பூர்வ புண்ணியமும் அந்த இடம்தான், புதுவிதமான சிந்தனைகள் அந்த இடம்தான், ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை உற்பத்தியும் அந்த இடம்தான். ஸோ அந்த இடத்தை பார்க்கும் பொழுது புதன், கன்னி புதனோட வீடு. ஸோ சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ இங்கே புதனும் சனி பகவானும் நண்பர்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் வராது. அப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பார்வையாலையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் குரு பார்வைக்கும் சனி பார்வைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குரு பார்த்த உடனே எல்லா விஷயங்களையும் கொடுப்பாரு. சனி பகவான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெதுவாக கை நகர்ப்பாரு. ஸோ மெதுவாக அவர் நகர்றதுக்கு காரணமே அவர் இடது கால் ஒச்சம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அதனால் சனி பகவான் மெதுவாக ஒவ்வொன்றா அந்த ராசிக்காரங்களை பக்குவப்படுத்தி, அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதில் ஒரு பக்குவப்படுத்தி அப்படியே அவங்கள பக்குவப்படுத்தி ஒரு நற்பலன்களையும் கொடுப்பார். அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் ரிஷபராசிக்காரங்களுக்கு புத்திர பிராப்தி அப்படிங்கிறது இருக்குது. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசியில் தான் தற்போது கோச்சார குரு இருக்கிறாரு. இவர் கன்னி ராசியை 5ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் மே மாதம் தான் ரிஷபத்தை விட்டு மேசத்துக்கு போக போகிறாரு. ஆனால் சனி பகவான் மார்ச் மாதமே கும்பத்திலேருந்து மீனத்துக்கு 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கறதுனாலையும், புத்திரகாரகர் குருவும் பார்க்கறதுனாலையும் அங்கே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குரு பயிற்சிக்கு முன்னாடியே ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதற்கடுத்ததா மீனத்தில் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னியை மட்டும் பார்க்காம 10ஆம் பார்வையாக அவர் தனுசு ராசியவும் பார்க்கின்றார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது தனுசு. ஸோ இது மீனத்துக்கு 10, ஆனால் ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடாக வரும். ரிஷபத்துக்கு நேர் எதிர் விருட்சிகம் 7, தனுசு 8. அப்போ 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. ஆயுள் காரகன் ஆயுள் பாவத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது.
அதே மாதிரி 8ஆம் இடம்தான் திடீர் ரகசியங்கள், அதே மாதிரி அதிர்ஷ்டம், இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்தை மார்ச் மாதம் நமது சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. மே மாதத்துக்கு மேலே குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. தன் வீட்டை குரு பகவான் அங்கே பார்க்க போகிறாரு. குரு பார்க்கறதுனால அந்த இடத்துல இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும், உங்கள் ரகசியங்களுக்கெல்லாம் உங்கள் ரகசியங்கள் உடைபடும் நேரமா காக்கப்படும் நேரமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. குருவும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் நற்பலன்களும் இருக்குது, தீய பலன்களும் இருக்குது. அதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சியில். சரி, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியும் கிடையாது, விரைய சனியும் கிடையாது, அஸ்தாம் சனியும் கிடையாது. அப்போ இவங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது மேசத்தை விட்டு கோச்சார குரு பகவான் மிதுனத்துக்கு செல்கிறார். அதனால் உங்கள் தசாபுத்தி ரீதியான கிரகங்களுக்கு நீங்கள் பிரீத்தி செய்து கொண்டால் போதும். மேசத்துக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறது, மன்னிக்கணும், ரிஷபத்துக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னி. அந்த கன்னிக்கு காரகராகிய புதன் பகவான். அதனால் இந்த பச்சை நிறம் கொண்ட பெருமாளை வணங்கிவாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீண்டும் திரும்ப சொல்லிக்கிறேன், நம்ம மேச ராசிக்கு ஏற்கனவே பலன் சொல்லியாச்சு. இது ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள். ரிஷபராசிக்கு 7.5 சனியோ விரைய சனியோ பாதச்சனியோ கிடையாது. அவங்களுக்கு சனி தசை நடப்பில் இருந்தால் சனி பிரீத்தி பண்ணிக்கோங்க. சனி பிரீத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, திருநள்ளாறுக்கோ அல்லது குச்சனூருக்கோ சென்று ஒரு முறை நீராடி விட்டு அங்கு ஒரு விளக்கு, ஒரு இரும்பு சட்டியில் எள் பொட்டனம் வச்சு விளக்கு போட்டு வரணும். இதுதான் சனி பிரீத்தி. இதை செஞ்சுக்கோங்க. மற்றபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி தசை நடக்கலை, சனி புத்தி நடக்கலை அப்படிங்கும்போது இந்த சனி பகவானோட பார்வைகள் உங்களுக்கு என்னென்ன செய்யுதோ அதுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் முன் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதுதான், இதற்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ். நன்றி, வணக்கம்.